அண்ட் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து போயஸ் கார்டன்ல வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங்? என்ன வேலை பார்க்குறீங்க? அப்படின்ற இந்த காமனான கேள்விய நீங்க ஒருத்தவங்ககிட்ட கேட்கறது மூலியமா, அவங்க உங்க மேல வைக்க போற ரெஸ்பெக்ட் பயங்கரமா கீழ போக போகுது. என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். வெல்கம் டு ஹவ் டு டாக் டு எனிவன் சாப்டர் 24 வாட் டு யூ டூ? ஒருத்தங்கள புதுசா பார்க்கும்போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்கணும்னு சொல்லி நமக்கு தோணும் தெரியுமா? அது ஏன்னா, அவங்கள எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம்னு நம்ம பிரெயின் வந்து டிசைட் பண்றதுக்காக. எஸ், கேட்கறதுக்கு தப்பா இருந்தாலும் அதான் உண்மை. ஒருத்தங்க கிட்ட இந்த கேள்விய கேட்கறது மூலியமா அவங்கள நீங்க இன்ஸ்டன்ட்டா சேடா ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஏன்னா, அவங்க லைஃப்ல என்ன வேணா கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க ரிசெஷன்ல இருக்கலாம், இல்ல வேலை போற நிலைமையில இருக்கலாம், இல்ல மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கலாம். சில சமயம் அவங்க செய்யற வேலையே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. சம்டைம்ஸ் பீப்பிள் ஃபீல் ஷை அண்ட் சம்டைம்ஸ் பீப்பிள் நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல டிஃபென்சிவா ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்க போற எந்த கேள்விக்குமே சரியான பதிலே கிடைக்காது. அண்ட் இந்த கேள்வியை கேட்கறதே தப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதை நீங்க கேட்கிற விதம் தான் தப்பு. வாட் யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்கறதுக்கு பதிலா அந்த இன்டென்சிட்டியை லைட்டா கம்மி பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்களை நீங்க ஸ்பாட் டேட்ல வைக்காம இருக்கீங்க. மீனிங் அவங்க உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இல்லாம இருக்காங்க. அண்ட் இந்த கேள்வியை நீங்க கேட்காம இருக்கிறதே நல்லது. ஒரு நார்மலான கான்வர்சேஷன் எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே. ஒரு புது கனெக்ஷன் கிட்ட பேசும்போது அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னே தெரியாம உங்க கிட்ட நீங்க பழகும் போது அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆகும். இங்கேயே எப்படின்னா ஒரு பிசினஸ் மீட்டிங்லயோ ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட்லயோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 92+ ட்ரிக்ஸ் இருக்கு உங்களோட கான்வர்சேஷனை ஆல்வேஸ் ஸ்கைராக்கெட் பண்றதுக்கு. அதான் சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.